ஆண்டவரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 2. இந்த இந்த எபிசோட் டிஃபெண்ட் த பைபிள் டிஃபெண்ட் த ஃபெய்த், அதில் வந்து எபிசோட் நம்பர் 2. நீங்க ஏற்கனவே எபிசோட் நம்பர் 1 பார்க்கலாம்னா நீங்க தயவுக்கூறு உங்களை பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எபிசோட் நம்பர் 2 என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவர்கள் மனித மாமிசம் உண்பவர்களா, ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஹியூமன் ஃபிளஷ் ஈட்டர்ஸ். ஸோ இதுதான் டாபிக். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த டாபிக் வந்துட்டு பல சர்ச் வந்துட்டு இதை பத்தி டீப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததில்ல. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள ஒரு டாபிக். என் கூட வந்துட்டு பிரதர் சாம்ராஜ் இருக்கிறாரு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து இது ஒரு உரையாடல் மாதிரி, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்துட்டு இதுக்கான ஒரு விடையை கண்டுபிடிக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கங்க, நல்லா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அனைவரும் நிலைத்திருக்கிற மாதிரி நானும் ஆக்சுவலி நிலைத்துதான் இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் உங்களுக்கு தெரியும். நீங்க ஆக்சுவலா ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. சர்ச்சுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் இல்ல அந்த ப்ரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் மாதிரி ஒன்று காமிச்சிட்டு இதுதான் சரீரம், அப்புறம் ஒரு வைன் இல்லைன்னா ஒரு கிரேப் ஜூஸ் அதை காட்டி வந்துட்டு இதுதான் ரத்தம். நீங்க போவீங்க, ஓகே சரீரத்தை கொடு ரத்தத்தை கொடு சாப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்துட்டு எப்பாவது இது மாதிரி ஒரு கேள்வி மற்ற கிறிஸ்தவர்கிட்ட இல்லைன்னா ஒரு ஏத்திஸ்ட் கிட்ட, இந்த மாதிரி என்னப்பா நீ என்ன சரீரத்தை சாப்பிட்ற ரத்தத்தை சாப்பிட்ற, நீனா மனுஷனோட சதையும் ரத்தமும் சாப்பிட்றாரா, நீ கேனபிலிஸ்டா அப்படின்னு நீங்க எப்பாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, இந்த மாதிரி டிபேட் ஆனா வந்து எனக்கு வந்தது இல்ல. ஆனா வந்து பொதுவா இருக்கிற கிறிஸ்துவ சகோதரர்களோட ஃபெய்த்தை உடைக்கிறதுக்கு புறஜாதி மக்கள் வந்து சொல்லுவாங்க. என்னன்னா வந்துட்டு, என்னப்பா உங்க ஆண்டவரோட சரீரத்தை தானே நீங்க வாரம் வாரம் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவரோட ஃபெய்த்தை உடைக்கிறதுக்கு இந்த ஏத்திஸ்ட் பிளஸ் வந்து புற மத சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, ஏன்னா இதுதான் ஆண்டவரோட சரீரம், இதுதான் ஆண்டவரோட ரத்தம். அப்போ நீ என்ன மனுஷனோட அந்த மாம்சத்தை நீ சாப்பிடுறியா அப்படின்னு பல புறஜாதிகள் நம்ம உங்ககிட்ட நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கலாம். என்கிட்ட பர்சனலா கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட கேட்டிருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஓகே, நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், இதை வச்சே நம்ம பேசுவோம். ஆக்சுவலா நான் போற ஒரு சர்ச்சில் ஒரு 3 years பிஃபோர் இது என்ன நடந்ததுன்னா வந்துட்டு அவரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குடிச்சு முடிச்சிட்டாரு. 3 years பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கொரோனா டைம், கோவிட் டைம். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்ச்சஸ்லாம் வந்துட்டு கஷாயங்கள் கொடுப்பாங்க, நிலவேம்பு கஷாயம், அந்த மாதிரி கஷாயங்கள் கொடுப்பாங்க. அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்பவும் போல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அந்த மனிதர் வாங்கிட்டு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்து, பிரதர் நிலவேம்பு கஷாயம் குடிங்க கொரோனாக்கு நல்லது. அப்போ அவர் என்ன அவர் பதில் சொல்றாருன்னா, ஏங்க இப்பதாங்க நான் ரத்தத்தை குடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஒரு கஷாயத்தை குடிக்கிறீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படி. அவர் நகைக்கிறாரா இல்லைன்னு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரோட ரத்தத்தை குடிச்சு வந்திருக்கிறதா அர்த்தம். இப்போ ஒரு வெளியே இருக்கிற ஒரு சகோதரர் இதை கேட்டுட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு இப்ப கஷாயத்தை குடிக்க வராரா, ஐயோ உண்மையா ரத்தம் தான் கொடுக்குறாங்களா அப்படிதானே அவங்களுக்கு தோணும். வேற ஒரு ஆள் அதை கேட்டாங்கன்னா ஒரு கான்வர்சேஷன், பைபிளே தெரியாதவன் சும்மா சர்ச்சுக்கு வரந்து போறவன் என்ன பேசுறாரு, ஒரு கிரேப் ஜூஸ் தானே கொடுத்தாங்கன்னா அவர் ரத்தங்கிறாரு அப்படின்னு ஒரு தாட் வரும்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றதுக்காக தான் சொன்னேன். அப்ப கிட்டத்தட்ட மனுஷங்க வந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்துட்டு நம்ம ரத்தத்தை தான் குடிக்கிறோம், அப்போ மாம்சத்தை தான் உண்றோம், அப்ப நீ வந்து பிணம் தின்கிற ஆளா இல்லைன்னா நீ வந்து மனுஷனோட அந்த சரீரத்தை சாப்பிட்ற ஆளா அப்படின்னு தான் ஒரு பட்டம் வருது கிறிஸ்தவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்தாலும் இப்ப பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம வந்து பாக்குறது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வந்து பாவம் செஞ்சுட்டான்னா பிரதான ஆசிரியர் வந்து அந்த லேம்போ இல்லைன்னா ஆடையோ வச்சு வெட்டி அந்த ரத்தத்தை வந்து தெளிச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க புசிச்சு சாப்பிடுறது இல்லையா? ஆமா, அதே கான்செப்ட் தான். ஓகே, அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஆனிமல் தான் கிட்டத்தட்ட வந்துட்டு. இப்போ பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா வெறும் ஆனிமலை தான் கொண்டு சாப்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே அது காமனா பண்றது தானே. இப்போ வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போனா சில்லி சிக்கனை உள்ள போடுறாங்க சாப்பிட்றாங்க. அது ஆனா ஒரு மனுஷன் இப்ப எனக்கு வந்து ஒரு மனுஷன் 65 கொடுப்பா இல்ல ஒரு மனுஷன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டா யாராவது சாப்பிடுவாங்களா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ புதிய ஏற்பாடு காலத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு கொள்கை வந்திருக்கு, மனுஷனை சாப்பிடு ரத்தத்தை ஒண்ணு? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மனுஷனால வந்து பாவம் வந்து உருவாயிருச்சு. சோ வந்துட்டு அதே போல ஒரு மனுஷனாலதான் வந்து அதை வந்து தீர்க்க முடியும். ஏன்னா வந்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவிர்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள்ல வந்து போட்டிருக்கு. சோ அதே போல ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன் மூலியமா பாவம் வந்து ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு வந்துச்சு. அதே போல இயேசு கிறிஸ்துனால அது விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுதான் தீர்க்க தரிசனம். சோ அதுக்காக தான் அது. ஆமா, ஓகே, நம்ம வந்துட்டு இத பிப்ளிக்கல் எக்ஸ்பிளனேஷனா கொடுப்போம். ஏன்னா நம்ம அது சாதாரணமா சொல்லிட்டோம். இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் காட்டு அப்படின்னு தானே இருக்கிறாங்க. ஸோ ப்ரூஃப் ஆக்சுவலி பார்க்கணும். இந்த வீடியோல இப்ப நம்ம ப்ரூஃப் பத்தி தான் பார்க்க போகிறோம். முதலாவது
லெவிட்டிகஸ், லேவியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு, 10-14. அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். வாங்க, லேவியாகமம் புஸ்தகம் 17-11. லேவியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம படிக்க போகிறோம். For the soul of the flesh is in the blood. The soulங்கிற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா இது லைஃப்னு இருக்கும். ரெண்டுத்துக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான், லைஃப்பும் சோலும் ஒண்ணுதான். ஏன்னா வந்துட்டு ஆதாம் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அந்த காத்து ஊதும் போது என்ன ஆகுது, மூச்சு காத்து ஒரு லிவிங் பீயிங் ஆனா லைஃப். சோ சோல் இந்த டிரான்ஸ்லேஷன்ல சோல் போட்டிருக்கு. உங்க ஒரு சில பைபிள்ல பாத்தீங்கன்னா லைஃப் இருக்கும். சோ இந்த டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா சோல்னு இருக்கும். For the soul of all the flesh. இப்ப நான் இதுவும் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுக்கிறேன்னு வைங்க, இதை பாருங்க, லைஃப். லைஃப் ரெண்டும் வந்துட்டு ஈப்ரு மொழியில வந்து நெஃபெஷ்ங்கிற ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. லைஃப்பும் சோலும் ஒண்ணுதான். ஒரு சில மொழிபெயர்ப்பாளுங்க லைஃப் சோலுங்கிறது லைஃப் தான், லைஃப்ங்கிறது சோல் தான். ஓகேவா? அப்ப என்ன சொல்லுதுன்னா, for the soul of all creature is in blood. ஒருத்தனோட ஆத்மா அவனோட ரத்தத்துல தான் இருக்கு. And I have given it to you to make an atonement for yourself on the altar. It is the blood that makes atonement for one's life. Atonementனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கிட்டத்தட்ட அந்த பாவ மன்னிப்புக்காக அவங்க அந்த நிறுத்தி செய்யற பலி, அட்டான்மெண்ட். ஓகே, இப்போ ஒரு ஆத்மா போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போனா அந்த ரத்தம் அவனை விட்டு ஃபுல்லா போயிருச்சு. ஒரு மனுஷனுக்கு பிளட் வந்து முக்கியம். ஒரு போகணும், இல்லைன்னா வந்து அப்படியே உறைஞ்சிரும் சொல்லுவாங்க. ஆமா, இப்போ ஒரு ஆத்மா வந்துட்டு the soul of all flesh is in the blood அப்படின்னு தான் வந்துட்டு லேவியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல போட்டிருக்கு. இப்போ 12ஆம் வசனம் நம்ம படிப்போம். Therefore I say to the Israelites, none of you may eat blood. யாருமே ரத்தம் சாப்பிடக்கூடாதான், பழைய ஏற்பாடுல போட்டிருக்கு. Nor may an alien live among you eat blood. ரத்தம் சாப்பிடக்கூடாது. ரத்தம் சாப்பிடக்கூடாது, அதாவது இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் இப்ப பண்றாங்க. லைஃப், so the soul of all creature is in the blood. அதாவது நமக்கும் ரத்தம் இருக்கு, அனிமலுக்கும் ரத்தம் இருக்கு. இப்போ அதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இருங்க, நீங்க டப்புன்னு ஸ்பீட் ஆனதுனால தான் நான் போட பாருங்க. எனி இஸ்ரேல், இது 13வது வசனம். எனி இஸ்ரேலியட்ஸ் ஆர் ஏலியன் லிவிங் அமங் யூ who hunts any animal or bird that may be eaten must drain out of the blood. ஓகேவா? இங்க இப்ப அனிமல் போட்டிருக்கு, பேர்டு போட்டிருக்கு. இப்ப இங்க பாருங்க, பிகாஸ் இங்க பாருங்க, உங்களுக்கு நான் டப்புன்னு உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். இப்போ 14ஆம் வசனம் நான் பாக்குறேன். Because the life, அதாவது லைஃப் ஆஃப் ஆல் கிரியேச்சர் இஸ் இன் த பிளட். எவ்ரி கிரியேச்சர்னா என்னது? எப்படின்னா எல்லாம். அப்போ மனுஷன், அனிமல், பறவை எதுவா இருந்தாலும் என்ன இருக்கு, அவனோட இது எதுல இருக்கு? பிளட்ல தான் இருக்கு. அவனோட லைஃப்னா என்னது? ஆத்மாவா இல்லையா? வாழ்க்கை, அவனோட சோல். இப்பதான் பார்த்தோம், அவனோட சோல் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்துலதான் இருக்கு. எப்போ ஒருத்தனோட ரத்தம் வெளியே போயிடுச்சோ அவன் ஆத்மாவில் தான் போயிடுச்சு. இப்போ வந்து செத்து போனவங்க பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல அவன் ரத்தம் வந்துட்டு ஒரு மூளையில போயிடும். அதுக்கப்புறம் அந்த ரத்தமும் உறைஞ்சு அவள் தான் ரத்தம் கிடைக்காது. எப்போ அந்த ரத்தம் போயிடுச்சோ அவள் தான் ஆத்மா போயிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்த நீ சாப்பிடக்கூடாது. இந்த பிளட் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, நீ என்ன பண்ற, நீ அந்த ரத்தத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா அவனோட ஆத்மாவை நீ சாப்பிடறனா இல்லையா? ஆமா, ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ உங்களோட ஃப்ரெண்ட அவரோட ஃப்ரெண்டோட ரத்தத்தை நம்ம குடிச்சா அவன் ஆத்மா சாப்பிடுவோமா இல்லையா? வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. இப்போ ஆனா ஜீசஸ் அவர் வந்து தூய்மையானவர். அவரோட ரத்தத்தை சாப்பிட்டா நம்ம என்ன ஆகும்? அவரோட ஆத்மாவை நம்ம உள்ள இழுக்கிறோமா இல்லையா? நாமளும் தூய்மையானவரா மாறுவோம். ஆமா, நம்ம எப்பேற்பட்டவங்க? கரப்டபிள். ஓகே, ஆனா நான் வந்து ஜீசஸோட ரத்தம், இதுதான் ஜீசஸோட ரத்தம் நம்ம குடிச்சா இப்ப அவரோட ஆத்மா நமக்குள்ள போதா இல்லையா? ஆமா, நமக்குள்ளதான் போகுது. ஓகே, அப்போ அதுக்கான ப்ரூஃப் இப்ப நம்ம காட்டிட்டோமா? ரத்தம் வந்துட்டு இப்ப நம்ம ஏன் குடிக்கிறோம்? ஏன்னா நம்ம ஆக்சுவலி பாவத்துல இருந்து மீள்வதற்காக இந்த ரத்தத்தை குடிக்கிறோம். ஆமா, அது மட்டும் இல்ல, எல்லாரோட சோலும் எதுல இருக்கு?
ரத்தத்துல இருக்கு. இப்போ ஆண்டவரோட சோல் வந்து எதுல இருக்கும்? அதே ரத்தத்துல. அந்த ரத்தத்தை நம்ம இதுதான் ஆண்டவரோட ரத்தம் அப்படின்னு கொடுக்கப்படுது. அதை நம்ம குடிக்கும் போது அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவரோட ஆத்மாவை உடம்புக்குள்ள நம்ம ஏத்துக்கிறோமா? ஆமா, கண்டிப்பா அவரோட ஆத்மாவே ஏத்துக்கிறோம். அவரோட அந்த ரத்தத்து மூலியமா நாமளும் திரும்பவும் புது வாழ்க்கைக்கு வரோம். ஓகே, இப்ப நம்ம அது அவரோட ஆத்மா எடுத்துட்டா நம்மளோட பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாதா? மன்னிக்கப்படும். ஓகே, அது பாத்தீங்கன்னா எபேசியர் அதிகாரம் 1:7 நீங்க வேணும்னா ரெஃபரன்ஸ் வேணா பாத்துக்கோங்க. எபிஷியன்ஸ் சாப்டர் 1:7. அப்ப நம்மளோட பாவம் இது மூலியமா மன்னிக்கப்படுது. ரெண்டாவது, நமக்கு மரணம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஓகே, நம்ம ஆனா திருப்பி நம்ம அந்த செகண்ட் டெத்னு பைபிள் சொல்லுது. அதாவது நம்ம இறந்த பிறகு மறுபடியும் நம்ம உயிர் தெழும்போம். ஆண்டவரால மட்டும்தான் அது முடியும். இப்ப நம்ம ஆண்டவரோட ஆத்மாவை நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கும் அந்த ஒரு கிரீடம் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. ஓகே, மூணாவது, நமக்கு ஆண்டவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பரிசுத்த ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியும் கிடைக்கல. நமக்கு முக்கியமான என்ன விஷயம் கிடைக்கல. இப்போ நம்ம விசுவாசிச்சு அதே அந்த ரத்தத்தை நம்ம உண்றோம், கொடுக்கும் போது நம்ம ஆண்டவரை நம்ம ஏத்துக்கிறோம். அதாவது அவரோட ஆத்மா நமக்குள்ள போறது. இப்ப நமக்கும் அந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரு. அப்ப நமக்கும் அந்த மரணத்துல இருந்து அந்த ஜெயம் கிடைக்கும். அவரை விசுவாசிச்சா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரோட வழிகள்லாம் நடந்தா. ஆமா, ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அந்த விசுவாசம்ங்கிற வார்த்தை தான் சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த டாபிக்ல இப்போ அதே விசுவாசத்தோட அந்த ரத்தத்தை அவங்க குடிக்கிறாங்க. அப்ப ஆண்டவரோட ஆத்மாவை நம்ம ஏத்துக்கும் போது நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தினோட அந்த நிரந்தர வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்குங்க. ஆனா நமக்கு கண்டிப்பா அது கிடைக்குங்களா பிரதர்? கண்டிப்பா கிடைக்குங்க. என்னோட டவுட், கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் மரித்த உடனே அவர் எங்க போனாரு? பரதேசி. பிதாவை பார்க்க போனாரா இல்லையா? பாரடைஸ் பைபிள்ல போட்டிருக்கு. ஆமா, பிதாவை தான் பார்க்க போனாரு. ஓகே, அப்போ நமக்கும் அந்த ஆக்சஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் கிடைக்குது சரியா? ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா ஏற்றுக்கொண்ட பிறகு அதான் அவரு கற்பிச்ச மாதிரி இந்த பிரெட் அண்ட் வைன் அவர் சொல்றாரு, திருவிருந்து. திருவிருந்துல நம்ம இப்ப அந்த ரத்தத்தை நாம ஏன் குடிக்கிறோம்? கிட்டத்தட்ட அவரோட ஆத்மாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு ஆத்மா எதுக்குள்ள இருக்கு? blood for every soul or every life of every creature is in the blood. அதனால்தான் பழைய பாடத்துல ரத்தத்தை குடிக்காதீங்க. ஆனா இப்போ இது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில கடவுள் சொல்றாரு, இது என்னோட ரத்தம், நாம் வரும் வரை இது நீங்க பண்ணுங்கள் என்று வேதத்துல கூறியிருக்கு. இப்ப நம்ம இது குடிக்கும் போது அவரோட ஆத்மா நமக்குள்ள வருது. அவரோட ஆத்மா நமக்குள்ள வந்தா நம்ம தூய்மை இல்லாதவர்கள் இப்போ தூய்மை ஆயிடும் கடவுள் முன்னாடி. நம்ம உலகத்துல இருக்கிறவர்கள் நம்ம தூய்மை கிடையாது தான். ஆனா நம்ம கடவுள் முன்னாடி இப்ப நம்ம தூய்மையாக இருந்துட்டோமா இல்லையா? ஆண்டவரோட வஸ்திரம் நம்ம போட்டா நம்ம தூய்மையா இல்லையா? தூய்மை. அதே மாதிரி அவரோட ரத்தத்தை நம்ம இப்ப குடிக்கிறோம். இப்ப அவரோட ஆத்மா நமக்குள்ள வருது, நம்ம தூய்மையாகுமா இல்லையா? 100% தூய்மை ஆகிடும். ஓகே, அப்போ இதுக்கான ஒரு வழக்கத்தை நம்ம இப்ப கொடுத்துருப்போம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், சரி ரத்தத்தை குடிச்சாதான் ஆண்டவரோட ஆத்மா உள்ள போதுங்கிறீங்க. ஆனா சர்ச்சில் என்ன கொடுக்குறாங்க? வைனா இல்ல கிரேப் ஜூஸ்? கிரேப் ஜூஸ் தான் இப்ப நம்ம இதுல கிரேப் ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த கிரேப் ஜூஸ் அது எப்படி ரத்தம் அது சொல்றீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அது ரத்தம், அது கிரேப் ஜூஸ் தானே. அது எப்படி ஆண்டவரோட ரத்தம் நீ சொல்ற? 2000 வருஷம் முன்னாடி கல்வாரி சிலுவையில தான் அவரு தான் மறிச்சிட்டாரு. அப்போ என்ன நீ இப்ப கொடுக்கறது ரத்தமா இல்ல கிரேப் ஜூஸ்? அது எப்படி அது மாறிச்சு? அதான் அவரே ஆக்சுவலி சொல்றாரு அந்த லாஸ்ட் சஃபர் அப்போ, அதாவது நான் வரும் வரை இதை நீங்க நினைவு கூறுங்கள்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அது பண்ணும்போது அவரை நம்ம நினைவு கூறுறோம் தானே, அந்த பிரெட் அண்ட் வைன். ஆமா, தாபோஜனம் அது பண்ணும்போது அவரை நம்ம நினைவு கூறுறோம். அதான் நிறைய இந்த ஏத்திஸ்ட், அதாவது நிறைய இந்த நார்த்திகர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைவு தானே கூறுறீங்க, அப்ப அது வைன்னு சொல்லுங்க, அது ரத்தத்துன்னு சொல்றீங்க. ஓகே, நாங்க நினைவு கூறுறோம், ஆனா அது மாறிச்சா மாறல? அவங்களோட கேள்வி போதும். நீங்க உங்களோட இதுபடி என்ன சொல்றீங்க? என்னோட இதுபடி நான் மாறிச்சுன்னு நான் சொல்லுவேன். இதே ஏத்திஸ்ட் அதை மாறலன்னு சொல்லுவாங்க. ஓகே, புதுசா வந்திருக்கிற விசுவாசிகள் ஆமா எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். 3 விதத்துல இருக்கு இந்த கொஸ்டின். ஓகே, ஆனா நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா மாறிடுச்சு. ஏன்னா அந்த அந்த வைனுங்கிறது கிட்டத்தட்ட ரத்தத்துக்கு சமானமா தானே இருக்கு. ஆமா, பிரெட்ங்கிறது பாடிக்கு சமானமா தான் இருக்கு. நீங்க மாறிச்சுன்னு. ஓகே, இதுக்கான பிபிலிக்கல் ப்ரூஃப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இதை பத்தி பேசுவோம். முதலாவது பாத்தீங்கன்னா யோவான்
6ஆம் அதிகாரம் வசனங்கள் 54. ஃபர்ஸ்ட் இவன் நான் அது படிக்க போறோம். Whoever eats my flesh and drink my blood has eternal life, and I will rise him up at the last days. ஓகே, இதுல என்ன போட்டிருக்குன்னா என்னோட மாம்சமும் ரத்தமும் சாப்பிடுறவங்க பரலோக இல்ல இட்டர்னல் லைஃப், அதாவது நிரந்தர வாழ்க்கை. ஆமா, நிரந்தர வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அதே போல கடைசி நாட்கள்ல அவங்கள நான் எழுப்புவேன். இப்போ நீங்க திடீர்னு இது மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னது இவரோட மாம்சத்தை சாப்பிட்டாதான் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா ஆக்சுவலி ஒரு கேள்வி வரும். ஏன்னா 52 பாருங்க இப்ப படிங்க. Then the Jews began to argue sharply among themselves, how can this man give us his flesh to eat? அவங்க என்ன கேக்குறாங்க? எப்படிப்பா உன்னோட மாம்சத்தையும் ரத்தத்தையும் எங்களுக்கு கொடுக்க சாப்பிடுறதுக்கு? யூதர்கள் கேக்குறாங்க. இப்போ மறுபடியும் ஆண்டவர் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. 58 பாருங்க. This is the bread that came down from heaven. Your forefathers ate manna and died. But he who feeds on this bread will live forever. ஓகே, கடவுள் இயேசு வந்து மறுபடியும் சொல்றாரு, நான் வந்து பரலோகத்திலிருந்து வரப்பட்ட மன்னா, ஆனா நீ உன்னோட முற்பிதாக்கள் சாப்பிட்ட மன்னா வந்துட்டு என்னது சாப்பிட்டு இறந்துட்டாங்க. ஆனா நீ என்ன சாப்பிட்டீங்கன்னா நீ என்னது நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு இவர் டீச்சிங் பண்றாரு, இதெல்லாம் நமக்கு கிளம்பி போயிடலாமா? இப்போ நம்ம சர்ச்சில் வந்து ஒரு ஐயர் இப்படி பேசுறாரு, நீ என்னோட மாம்சத்தை உண்ணலன்னா உனக்கு இதாயிடும். இப்போ ஆண்டவரும் இதே மாதிரிதான் சொல்றாரு. அப்போ இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் விட்டு வெளியே போயிடுவாங்களா இல்ல உன் மாம்சத்தை கூட இப்ப வெளியே தான் போயிடுவாங்க? ஓகே, அது பாத்தீங்கன்னா 60 இப்ப சொல்றாங்க பாருங்க. Oh, hear it. On hearing it, many of his disciples said, this is a hard teaching. Who can accept it? இப்போ 66 பாருங்க. இது கேட்டவொன்னே அவங்க என்ன பண்றாங்க? From this time, many of his disciples turned back and no longer followed him. அப்போ இது மாதிரி ஒரு டீச்சிங் கொடுத்தோன்னா என்ன ஆயிட்டாங்க? பல பேரு விலகி போயிட்டாங்க. ஓகே, அப்போ ஜீசஸ் சொன்ன மாதிரி இது உண்மையிலே அவரோட மாம்சத்தையும் சரீரத்தையும் சாப்பிடுறதுதான் சொல்லுதா? இல்ல, அந்த லிட்டரல் மீனிங் தான் அது. கிட்டத்தட்ட மாம்சம்னா அவரோட ஒரிஜினல் ஸ்கின் கிடையாது, மறைமுகமா. இல்ல, அவங்க ஆனா என்ன எடுத்துக்கிட்டாங்க? அவங்க வந்து ஒரிஜினல் ஸ்கின் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க என்ன போயிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. ஆனா கடவுள் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஜீசஸ். அதுக்குதான் அவர் வந்து மண்ணாங்கிற ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, இப்ப ஜீசஸோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க 63. The spirit gives life. The flesh count from nothing. The words I have spoken to you are spirit and they are life. ஓகே, இப்போ இது ஆவியில அவர் பேசுறாரா இல்லனா வந்துட்டு லிட்டரலா அவரோட ஃப்ளஷ் தான் பேசுறாரா? இது வந்து ஆவி. ஏன்னா என்ன போட்டிருக்கு? The spirit gives life. ஆவி உயிர் கொடுக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவவில்லை. அப்ப இப்போ இவ்வளவு நாள் சொன்னாரு மாம்சம் கொடுத்தாதான் வந்துட்டு அவன் பரலோக ராஜ்யம் கொடுக்க முடியும். அப்போ ஆனா இப்ப சொல்றாரு இல்ல, ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப், ஆவிதான் அவனுக்கு இது கொடுக்கும், ஃப்ளஷ் கவுண்ட்ஸ் நத்திங். அப்போ இது அவர் எதை பத்தி குறிக்கிறார்? பிலீஃப் பத்தி தான் குறிக்கிறாரா இல்ல அவரோட உண்மையான ரத்தத்தையும் சரீரத்தையும் சாப்பிட்டாலே நம்ம விசுவாசத்தை பத்தி குறிக்கிறது? அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இது, அதாவது அந்த பிரெட் அண்ட் ஒயினை வந்துட்டு மறைமுகமா சொல்றாரு. இது வந்து டோட்டலாவே வந்து விசுவாசம். ஆமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுவும் லாஸ்ட் சப்பரும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஏன்னா லாஸ்ட் சப்பர்ல பாத்தீங்கன்னா அவரு அப்பத்தெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் முடிச்சோடனே உங்க 12 பேர்ல ஒருத்தர் வந்து, ஆனா இதுல பாருங்க அந்த மாதிரி கான்வர்சேஷன்ல. ஏன்னா இந்த கான்வர்சேஷன் ஏன் ஆரம்பிச்சதுன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 40. யோவான் 6ஆம் அதிகாரம் 40. இப்போ நான் காட்டுறேன். படிங்க. For my father will is that everyone who look to the Son and believe in him shall have eternal life, and I will rise him up at the last days. Okay, வெறும் என்ன பார்த்தா போதும்? பிலீஃப். அதுதான் அவர் மெயினாவே சொல்றாங்க அந்த யூதர்களுக்கு. ஃபிளஷ் அண்ட் பிளட் வந்து அதான் ரெண்டாவது தான். ஓகே, இந்த ஃபிளஷ் அண்ட் பிளட் இந்த கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் ஏன் வந்தது? இப்ப அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். இப்ப கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சிச்சு. இந்த யோவான் 6 தான் நிறைய பேர் வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, என் மாம்சத்தை சாப்பிட்டாதான் உனக்கு வந்துட்டு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா இப்ப ஆண்டவரே திட்டம் தெளிவா சொல்றாரு, நீ வந்துட்டு இதான் அம்சம் அந்த குமாரனன் நீ விசுவாசாலே என்ன கிடைக்கும் உனக்கு? நித்திய ஜீவன் கிடைக்கும். சோ ஏன் இந்த கான்வர்சேஷன் யோவான் 6 நடக்குது? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம்.
யோவான் ஓகே நான் இப்ப படிக்கிறேன். யோவான் 6:30. So they asked him, what miraculous sign then will you give them that we may see it and everyone believe you? What will you do? அதாவது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, நீ என்ன மாதிரி ஒரு அற்புதத்தை காட்டுவ எங்க முன்னாடி, நீ அது காட்டுறதுனால நாங்க அதை நம்பணும், அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை காட்டு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, எங்களோட முற்பிதாக்கள் our forefathers ate the manna in the desert as it is written, he gave them bread from the heaven to eat. அதாவது வானத்துல இருந்து ஆண்டவர் வந்து மண்ணா வர வச்சாங்க. அது மாதிரி நீ என்ன அற்புதம் எங்களுக்கு காட்ட போற? அதுக்குதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ அம்ச மண்ணாவே ஒண்ணும் கிடையாது, நான் தான் அந்த உண்மையான மண்ணாவே உன்னோட பூமிக்கு இப்ப நான் வந்திருக்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு, நீ அந்த மண்ணாவை விசுவாசிக்கிற, ஆனா உண்மையான மண்ணா உன் முன்னாடி இருக்கு, ஆனா அதை நீ நம்ப மாட்டேன்ற. சோ அதுக்கோட எடுத்துக்காட்டுல தான் அவர் சொல்றாரு, நீ அந்த மண்ணா சாப்பிட்டா என்ன ஆவ, ஆனா அது வந்து டெம்பரரி, ஆனா இந்த மண்ணா இது வந்து நம்ம சாப்பிட முடியாது, ஆனா இது நம்மனாலே போதும். அப்படிதானே அது சொல்றேன். அதனாலதான் ஜீசஸ் வந்து சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் சாப்பிட்டா உழைக்க மாட்டேன், விசுவாசம் தான். ஓகே, அப்போ இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, யோவான் 6 பொறுத்த வரைக்கும் விசுவாசம் தான் முக்கியம் போட்டிருக்கு. இப்ப ஏன் நம்ம வந்துட்டு கம்யூனியன் எடுக்கணும்? இல்ல யூக்கரிஸ்ட், கேத்தலிக்ஸ் பாத்தீங்கன்னா யூக்கரிஸ்ட்னு சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா கம்யூனியன் சொல்லுவாங்க. கம்யூனியன் இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது தெரியுமா பிரதர் அதை பத்தி? ஏன்னா இப்போ யோவான் 6 வச்சு பாத்தீங்கன்னா விசுவாசம் தான் முக்கியம் போட்டிருக்கு. ஆனா நீங்க லாஸ்ட் சப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, இது என்னோட சரீரம், லிட்டரலாவே சொல்லுவாரு. ஆனா இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்டவர் திட்டம் தெளிவா சொல்றாரு, அந்த மண்ணாங்கிறது கம்பாரிஷன் கொடுக்குறாரு. இஸ்ரேல்ல கொடுத்த மண்ணாவும் நான் இப்ப வந்திருக்கிற மண்ணாவும் ஆமா கம்பாரிசன் தான் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறாங்க, ஆனா இந்த மண்ணாவை சாப்பிடுறவங்க இல்ல விசுவாசிச்சாலே, இவரை விசுவாசிச்சாலே போதும். ஆமா, ஆனா இப்ப லாஸ்ட் சப்பர்ல பாத்தீங்கன்னா அவரு அப்பத்தை காட்டி இதுதான் என்னோட சரீரம், இதுதான் என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ யோவான் 6ல நமக்கு திட்டம் தெளிவா தெரிஞ்சிச்சு, விசுவாசம் தான் முக்கியம். இப்போ இந்த லாஸ்ட் சப்பர், உண்மையிலே இந்த லாஸ்ட் சப்பர்ல வந்துட்டு அவர் உண்மையான சரீரம் வந்துட்டு அப்பமா மாறுதா, அந்த உண்மையான அந்த திராட்சை ரசம் அவரோட ரத்தமாக மாறிடுதா? இப்போ இங்கதான் ஒரு கொஸ்டினே இருக்கு. ஏன்னா கேத்தலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க யூக்கரிஸ்ட்னு சொல்றாங்க, ப்ராட்டஸ்டன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நான் வந்து என்ன நினைக்கிறேன், இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரிவுக்கும் ரெண்டு விதமான ஒரு பிரிவினை இருக்கு. யூக்கரிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன நம்புறாங்கன்னா டிரான்ஸ்சப்ஸ்டினேஷன், இங்கிலீஷ்ல நீங்க கூகுள்ல வேணா போறீங்க, TRANSUBSTANTIATION டிரான்ஸ்சப்ஸ்டினேஷன். இது என்ன பாத்தீங்கன்னா, it's the belief that the bread and wine taken in the communion are transformed into blood and body of Jesus Christ. அதாவது கேத்தலிக்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, அந்த யூக்கரிஸ்ட் அந்த பிரெட் பாத்தீங்கன்னா அந்த சரீரமா மாறுது, ஆமா அந்த ரத்தம்ங்கிறது வைன் வந்து ரத்தமா மாறுது. ஓகே, ஆனா இப்போ நம்மளோட ப்ராட்டஸ்டன்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா கான்ஸ்டப்ஸ்டினேஷன். கான்ஸ்டப்ஸ்டினேஷன் அது என்ன பாத்தீங்கன்னா இங்க இதுல போட்டிருக்கு, கான்ஸ்டப்ஸ்டினேஷன் பிலீவ் that the blood and body of Christ are present in the bread and wine but the bread and wine do not transform. அதாவது கேத்தலிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரெட் வந்துட்டு அது சரீரமா மாறுது, வைனுங்கிறது ரத்தமா மாறுது. ஆனா இவரு ப்ராட்டஸ்டன்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பிரெட்டுங்கிறது வைனுங்கிறது ஒரு சிம்பாலிக் ஒரு டேர்ம் தான், அவரோட நினைவு கூறுறோம். ஆனா அந்த பிரெட்டுங்கிறது பிரெட் தான், வைனுங்கிறது வைன் தான், அது மாறவே இல்லை. பைபிள்ல வந்து கிட்டத்தட்ட கர்த்தர் அதான சொல்றாரு, நினைவு கூறுங்கள் தானே சொல்றாரு. ஆமா, இது வந்து எங்கேயும் டேர்ன் ஆகுங்கிற மாதிரி எங்கேயும் போடலையே. இது வந்து கம்யூனியன் இதுல வச்சோடனே டேர்ன் ஆகும்னு போடலையே. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பலிபீடம் இருக்குல்ல, அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஆண்டவர் ஆக்சுவலி டைரக்டா வருவாரு, வந்துட்டு அந்த பலியை வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க. உதாரணத்துக்கு நீங்க இஸ்ரேல் தேவாலயம் ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போது அந்த பலியை கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது பரலோகத்துல இருந்தே நெருப்பு வந்து எரியும், பரலோகத்துல இருந்து நெருப்பு வந்து எரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போவோம். ஆனா வந்து நாளாக மக்கள் ஆக்சுவலி மேனுவலா தானே பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா ஒரு டைம்ல நடந்ததுங்கிறீங்க. சோ இங்கதான் ஒரு டிபேட் இப்ப நடக்குது. அப்போ ஒரு டைம்ல வந்துட்டு அந்த நெருப்பு வந்துட்டு கொண்டு போயிருக்கு, ஆனா ஒரு டைம்ல கொண்டு போகல. அப்போ இதே மாதிரி அப்போ ஒரு டைம்ல அது மாறிச்சா இல்லையா, இது ஒரு டிபேட் வந்துட்டு இப்போதுக்குள்ள எப்போ இது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் சர்ச்சுன்னு இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. யூக்கரிஸ்ட் கரெக்டா, கம்யூனியன் கரெக்டா?
நீங்க எந்த சைட்ல நீங்க போலான்னு நீங்க இருக்கீங்க? ஆக்சுவலி போலாம், நான் டிராவல் பண்றேன். ஓகே, நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ பிப்ளிக்கல் ப்ரூஃப் தான் இருக்கு பார்க்கணும். ஏன்னா நான் வந்துட்டு பிப்ளிக்கல் ப்ரூஃப் இது இருக்கான்னு தான் பார்ப்பேன். யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க ஓகே இது மாறுதுன்னா மாறுது, இல்லைன்னா இது மாறலப்பா இது எல்லாமே சிம்பிள் தான் அப்படின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா இதுக்கு பிப்ளிக்கல் ப்ரூஃப் தான் நான் பார்க்க போறேன். முதல்ல பாத்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 28 இதுலதான் இந்த லாஸ்ட் சப்பரை பத்தி போட்டிருக்கு. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். மத்தேயு 26, 26 to 28. மத்தேயு 26, 26. While they were eating, Jesus took bread, gave thanks and broke it, and gave it to his disciples and saying, "Take and eat. This is my body." ஓகே, இப்போ this is my body அவர் ஒரு அப்பத்தை காட்டி இதுதான் என்னோட சரீரம். இது வந்துட்டு ஒரு அர்த்தத்தை, மறைமுக அர்த்தத்தை தான் சொல்றாரு அப்படிங்கிறீங்க. அப்படிதான் நான் படிக்கும் போது இது எப்படி தெரியுதுன்னா, அப்பத்தை காட்டி இதுதான் என்னோட சரீரம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் மறைமுகமா சொல்றாரு. அப்படியா? இப்போ ஒரு பொருளை காட்டிட்டு இன்மேட்ட இதுதான் என்னோட சரீரம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இன்மேட்ட பிசிக்கல் ஜீசஸ் இருக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ஹெவனுக்கு தானே போறாரு. இன்மேட்ட இதுதான் என்னோட சரீரம்னு அவர் சொல்றாரு. அப்போ அது யூக்கரிஸ்ட் மாதிரி தானே, கரெக்ட் மாதிரி தானே இருக்கு. அந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குங்கிறீங்களா? ஆமா, இந்த வசனம் அதை தான் மீன் பண்ணுதா? இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஆங்கிள் இருந்து? சிம்பாலிபிக், என்னோட ஆங்கிள் வந்துட்டு இது சிம்பாலிபிக் மாதிரி தான் இருக்கு. இதுதான் என்னோட வந்து சரீரம். நமக்குள்ளேயே ஒரு டிபேட் ஆகுது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அப்பத்தை காட்டி இதுதான் என்னோட சரீரம் லிட்டரலா அவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு பொருளை எடுத்துட்டு இனிமேட்ட இதுதான் என்னோட விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதுதான் என்னோட, ஏன்னா ஒரு கடவுளோட பவர்ல அது உருமாற முடியாதா? கடவுளால உருமாற முடியும், சிம்பாலிக்கா தான் இது பண்ண முடியுமா? என்னோட இது உங்களோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கருத்து என்னன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அது வந்து சிம்பாலிக்கா தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்குள்ளேயே அப்ப டிபேட் வரும்போது அப்போ இப்ப இருக்கிற ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ்க்கு யூக்ரிஸ்டோசிஸ் கம்யூனியன் டிபேட் வராதா இல்லையா? கண்டிப்பா வரும். ஓகே, இப்போ 2வது 27ல பாத்தீங்கன்னா, then he took a cup, gave thanks and offered it and say, drink from it all of you, this is my blood of the covenant which is poured out for many for the forgiveness of sin. ஓகே, இது இப்போ சிம்பாலிக்கா லிட்டரலாங்கிறீங்களா? ஒரு வைனை காட்டிட்டு இதுதான் என்னோட ரத்தம், மறுபடியும் அதே மாதிரி சொல்றாரு this is my blood. அதான் அவனோட ரத்தம் வந்துட்டு தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து இப்போதைக்கும் அவரோட அதாவது ஒரு மனுஷனோட ரத்தத்தை வந்து குடிக்க முடியாது. ஆனா இது வந்து மறைமுகமா இதை குடிச்சாதான் நீ வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவ. சிம்பாலிக் தான் நினைக்கிறேன். சிம்பாலிக். ஓகே, ஏன்னா அது டைரக்டா சொல்லல. இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த வைன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாவே அது ரத்தமா தான் மாறுது. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல அது ரத்தமா தான் மாறுது. அதாவது நம்ம அந்த குடிக்கிற அந்த ரத்தம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜீசஸோட ரத்தமா ஸ்பிரிச்சுவலா மாறுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது வைன் தான், அது சும்மா நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்னு தானே உங்களோட? ஆமா, அப்படின்னு என்னோட பொசிஷன் என்னன்னா வந்துட்டு அது சிம்பாலிக்கா ஸ்பிரிச்சுவல் இதுல அது மாறுது. அந்த வைனுங்கிறது நமக்கு கொடுக்கப்படும் போது அது ஆண்டோட ரத்தம் பருகிறோம்னு என்னோட நம்பிக்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பருகும் போது கிட்டத்தட்ட ஆண்டோட நீங்க நினைவு தானே கூறுறீங்க. அது ஜஸ்ட் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு 10 மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்தோமா, கொடுப்பா அந்த வைன் ரத்தம். ஏன்னா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நம்பிட்டேன், ஜீசஸை நம்பிட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் ரத்தம்னா சரீரம்னா ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம், யோவானார்ல சொன்ன மாதிரி முடிஞ்சிச்சு. இது என்ன யோவானார்ல சொல்ற மாதிரி? ஆமா. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது நீங்க நினைவு கூறுறதுக்கு கூட ஒரு அவசியம் தேவையில்லை தானே? ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல இது நினைவு கூறணும்னு, எத்தனோ விஷயத்த சொல்லிட்டு இது மஸ்ட் டாட் வச்சிருக்காருல. ஓகே, ஆனா இது இப்ப லிட்டரலா சிம்பாலிக்கா அதுதான் இப்போ. ஓகே, இப்போ அதுக்கான அடுத்த ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இதுல நம்மளால இப்ப ப்ரூஃப் கொடுக்க முடியல, இது சிம்பாலிக்கா இல்ல லிட்டரலான்னு கொடுக்க முடியல. இப்ப அடுத்த வசனம் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. அதுல வந்து பாட்டா எல்லா வசனமும் படிக்க முடியாது, நேரம் இல்லாததுனால முக்கியமான வசனங்களை படிச்சு இப்ப நம்ம ப்ரூஃப் மறுபடியும் பார்க்க போறோம். ஏன்னா இந்த வசனத்துல நம்ம ப்ரூஃப் பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது லிட்டரலா தெரியுது, உங்களை பொறுத்த வரைக்கும் அது சிம்பாலிக்கா தெரியுது. நான் என்ன சொல்றேன், ஸ்பிரிச்சுவலால தான் இது மாறுது, அது கொடுக்கும் போது ரத்தம் தான். நீங்க என்ன வந்து கிட்டத்தட்ட இது ஒரு நினைவு கூறுதான், ஆனா விசுவாசம் தான் முக்கியம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களோட பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த 1 கொரிந்தியர் இப்ப அதை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம பார்ப்போம் யாரை நம்ம டிபேட்ல ஜெயிக்க போறோம். ஏன்னா இப்போ டிபேட் மாதிரி ஆச்சு. கிட்டத்தட்ட நான் கேத்தலிக்கும் கிடையாது, ப்ராட்டஸ்டன்டும் கிடையாது, நான் வந்துட்டு டாக்டரின் நம்புறேன். இந்த டாக்டரினும் அது கரெக்ட், அவ்வளவுதான். இப்ப நம்ம நெக்ஸ்ட் இந்த 1 கொரிந்தியர் வச்சு பார்ப்போம் நம்ம எந்த பொசிஷன் கரெக்ட்னு.
ஓகே, இப்ப நான் படிக்க போறேன். 1 கொரிந்தியர் 10 வசனங்கள் 14 முதல்ல. Therefore, my dear friends, flee from idolatry. I speak to sensible people. Judge for yourself what I say. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். Is not the cup of thanksgiving for which we give thanks a participation in blood of Christ, and in not the bread that we break a participation in the body of Christ. ஒரு நிமிஷம், நீங்க படிங்க. Is not the cup of thanksgiving for which we give thanks a participation in the blood of Christ, and is not the bread that we break a participation in the body of Christ. Okay, இன்னும் இருக்கு, இன்னும் முடியல. இந்த வசனம் ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Because there is one loaf, we who are many are one body, for we all partake. இந்த பார்ட்டேக்ங்கிற ஒரு மீனிங் ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்னொன்னு சொல்றேன். பார்ட்டேக்னா என்னது? இப்ப நீங்க ஒரு வெட்டிங் போறீங்க, அதான் பங்குதாரர்கள். வெட்டிங் போறீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிடுறீங்களா? மட்டன் இருக்கா இல்ல ஸ்பிரிச்சுவலா தான் இருக்காது? அதுல மட்டன் இருக்கு. ஓகே, அப்ப இவர் அந்த யூஸ் பண்ற பார்ட்டேக்ல ரத்தமும் சரீரமும் இருக்கா இல்லையா? இதுல இருக்கு. இந்த வசனம் அதான் மீன் பண்ணுது. ஓகே, இப்போ 18 இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கன்சிடர் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், do not those who eat the sacrifice participate in the altar. இப்ப அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அது லிட்டரலா சிம்பாலிக்கா இஸ்ரேல் பண்றது. அது இது லிட்டரல் ஒரு அனிமலை தான் அவங்க பலி கொடுக்குறாங்க. அப்போ கன்சிடர் த பீப்புள், இஸ்ரேல பாருங்க. do not those who eat, அவங்க சாப்பிடுற அந்த பொருள் அவங்க என்ன பண்றாங்க? sacrifice participate in the altar. Do I mean then that the sacrifice offered to an idol is anything, or that an idol is anything? No, but the sacrifice of pagans are often to demons, not to God. And I do not want you to be participants with demons. You cannot drink the cup of the Lord and the cup of the demons too. Okay, இப்போ டீமன்ஸ்க்கு பலி கொடுக்குறாங்க. ஆமா, அப்ப அது உண்மையான ரத்தத்தை அவங்க இது பண்றாங்களா இல்லையா? பண்றாங்கதான். ஆனா இதுல வெறும் திராட்சை ரசத்தை மட்டும்தான் குடிக்கிறான்னு பால் சொல்றாரா? ஆமா, வெறும் திராட்சை ரசமா? அது ரத்தமா? ஆண்டவரோட ரத்தம். ஆண்டவரோட ரத்தம் இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? ஆண்டவரோட ரத்தம் கிடையாது, அது ஒரு சிம்பிள் தான். ஆனா பால் இப்ப என்ன சொல்றாரு? அது ரத்தம் தான் சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு நேரம் நீங்க இல்லன்னு சொன்னீங்க உங்க ட்ரெடிஷன் படி. இல்ல, நான் உங்களை தப்பு சொல்லல. ஏன் இந்த மாதிரி வசனங்கள் சர்ச்ல சொல்லி கொடுக்கறது இல்ல? சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கே அதனோட அர்த்தங்கள் தெரியாம இருக்கும். இல்லைன்னா எதுக்கு நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கணும். ஆமா, ஏன்னா இதுல பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. யூ cannot drink the cup of the Lord. cup of the Lordங்கிறது வெறும் ஒரு வைன் தான், ஓகேவா? and the cup of the demons too. cup of the demonsல வெறும் வைன் இருக்குமா, ரத்தம் இருக்குமா? ரத்தம் தான் இருக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டும் குடிக்கூடாது. அப்ப அவரு இது ரத்தமா இருக்கும்போது, ஆனா இது மட்டும் வெறும் திராட்சை ரசம் சொல்லுவாரா இல்ல என்னன்னு சொல்லுவாரு? அவரு ரத்தம் தான் சொல்லுவாரு. ரத்தம் தான் சொல்லுவாரு. அப்ப பாலை பொறுத்த வரைக்கும் என்னது? இது ரத்தம். ஓகே, அப்போ இப்போ டிரான்ஸ்சப்ஸ்டேஷன், அதாவது பிரெட் பாடியா மாறுது, பிளட் கிட்டத்தட்ட, அதாவது வைன் பிளட்டா மாறுது. அது கரெக்டா இல்ல ப்ராட்டஸ்டன்ட் கரெக்ட்? எது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா டிரான்ஸ்சப்ஸ்டேஷன் கரெக்டா இல்ல கான்ஸ்டப்ஷனேஷன் கரெக்டா? யூகரிஸ்ட் கரெக்டா இல்லனா கம்யூனியன் கரெக்டா? நீங்க எது பிரதர் கரெக்ட்னு நினைக்கிறீங்க? இல்ல பிரதர், நான் ப்ராட்டஸ்டன்ட் தான் இத்தனை காலமா இருந்திருக்கிறேன். இத்தனை காலமா உங்க சொல்ற விஷயங்களை நம்பி இருக்கிறேன். ஆனா பால் இதுல ஆணித்தனமா சொல்றாரு. இருந்தாலும் நான் ப்ராட்டஸ்டன்ட் வழியில தான் நான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படி நீங்க தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் அது ஓகே. இல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா அந்த விசுவாசம் காத்துக்கொள்ளும். அதனால எனக்கு இது பெருசா தெரியல. ஆமா, எனக்கும் ஒன்னும் இதனால ஒன்னும் நான் ஜெயிக்க போறது இல்ல. நம்ம டாபிக் இந்த கிறிஸ்டியன் சர்ச். ஆமா, அதாவது நம்ம இப்ப கிறிஸ்துவ சபையில பாத்தீங்கன்னா, என்னப்பா ரத்தத்தை குடிக்கிற இதை குடிக்கிற அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ அது உண்மையா லிட்டரலா சிம்பாலிக்கா? அதனாலதான் போனேன். இப்போ உங்களை நான் காயப்படுத்தியோ இல்ல உங்களுக்கு கரெக்ட் இல்ல இந்த கரெக்ட் இல்ல நம்ம ரெண்டு பேரும் தப்பா அது வரல. நம்ம இப்ப நமக்கு இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்மள சேலஞ்ச் பண்ணுது. ஸோ நிறைய பேர்கிட்ட நான் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10 தயவு செய்து படிங்க. வெறும் நீங்க என்னோட சர்ச் இருக்கிற பாஸ்டர் கிட்ட தான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. நீங்க பல கமெண்ட்ரி படிங்க. இப்போ ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்க அது படிங்க. இல்லைன்னா ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ் 16th century என்ன சொல்றாங்க, ஏன் அது தப்புன்னு சொல்றாங்க, அதை பத்தி படிங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் தான், கண்டிப்பாக இது படிங்க. ஸோ இன்னும் நம்ம டாபிக் முடியல. இன்னும் நமக்கு இப்போ அடுத்த ஒரு கேள்வி,
இதுல வந்திருக்கு. இப்போ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிளட்டுங்கிறது மாறுது, பிரெட்ங்கிறது பாடியா மாறுது, அந்த வைன்ங்கிறது பிளட்டாக மாறுகிறது அந்த டைம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அது யூக்ரஸ்டா இல்ல கம்யூனியனா, அது அந்த வார்த்தைலாம் தெரியாது. ஏன்னா நான் பாலோட வார்த்தையை நம்புறேன். ஏன்னா பாலுங்கிறவர் தான் வந்துட்டு கிறிஸ்டியனுக்கோட நெக்ஸ்ட் ஆளே அவர் தான், மெயினான ஆளு. ஜீசஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண ஒரு அப்போஸ்டல் அவர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். ஆனா அது நீங்க நம்பலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இது ஒரு ஒரு டிபேட்டா இருக்கு, ஒரு கருத்தா இருக்கு. கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க பர்சனலா நீங்க வந்துட்டு ஜட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு அது படிச்சு உங்களோட கண்கள்ல அது என்ன தெரியுதோ நீங்க பண்ணுங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டு எல்லாரும் கைட் பண்ண தான் பார்ப்பார். அவர் வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து லிசன் பண்ணி அது கரெக்டான ஒரு வழியில நடத்துறது தான் ஹோலி ஸ்பிரிட். ஸோ நான் வந்து அப்படி தப்பா இருந்தா ஹோலி ஸ்பிரிட் நடத்தட்டும், அப்படி மத்தவங்க தப்பா இருந்தா ஹோலி ஸ்பிரிட் நடத்தி கரெக்டான வழிக்கு வரட்டும். ஓகே, இப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அந்த யூக்ரஸ்டா இல்ல கம்யூனியன் பண்றாங்க. இப்போ கம்யூனியன்ங்கிறது என்னது? என்னோட ரத்தம், என்னோட சரீரம். அப்போ வந்து நீங்க வார வாரம் ஆண்டவரை பலி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரு உடம்பு, ஏன்னா ரத்தம் வேணும்னா ஒரு உடம்பு வேணும், இல்ல சிம்பாலிக்கலா இருந்தாலும் ஒரு கண்டிப்பா ஒரு பிரெட். ஆமா, நம்ம மனசுல நினைக்கணும் ஒரு உடம்பு கொள்ற மாதிரி இது பிரெட்டா வருது, ஒரு ரத்தம் வந்து ஃபில்டர்ல எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு நினைப்பு வருதுல. அப்ப வந்துட்டு வார வாரம் கிறிஸ்தவர்கள் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா? அன்னைக்கு கல்வாரியில நடந்தது மட்டும் இல்ல, 2000 வருஷம் கழிச்சு இப்ப கூட சபையில அது நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? வார வாரம்லாம் இல்ல. ஏன்னா வந்து பைபிள்லயே வந்து ஒரு வசனம் இருக்கு, ஒரே ஜீவாதிபதி வந்து ஒரு பாடி தான், ஒரே தரம் மரணம், பின்ன வந்து ஒரே தடம், அதுக்கப்புறம் உயிர் தெழுதல், எல்லாமே ஒரே உண்மையில இருக்கும்போது அதே போல ஒரே தடவை தான் இந்த பலி செலுத்துதலும். அதை நம்ம வந்து நினைவு கூறுறோம். ஆமா, நான் என்ன நினைக்கிறேன்னா நினைவு கூறுதல்னா என்னது? இப்போ நம்மளோட தாத்தா இல்ல நம்மளோட கொள்ளு தாத்தா காந்தி எடுத்துக்கோங்க. காந்தியை நம்ம நிறைவு கூறும் போது நம்ம 1950க்கு போறோமா இல்லையா? கண்டிப்பா. ஓகே, அப்போ வந்து கிறிஸ்துவ நம்ம நினைவு கூறும்போது நம்ம 2000 வருஷம் முன்னாடி போறோமா இல்லையா? கண்டிப்பா போவோம். ஓகே, இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நினைவு கூறுங்கிறது நம்ம அந்த பழைய அந்த கேல்வரிக்கே போறோம். அங்க இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் நடக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது ஏற்கனவே நடந்ததை நம்ம கண்ணால பாக்குறோம். நினைவு கூறுதல்னா அதான் அர்த்தம். ஆமா, அதுதான் அர்த்தம். நினைவு கூறுதல்னாலே லிட்டரலா அதான் அர்த்தம். அப்படிதான் ஆக்சுவலி வந்து சர்ச்சஸும் பண்ணணும். ஆனா அப்படி பண்றாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆமா, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுதான் அப்ப எடுக்கணும், திராட்சை ரசம் எத்தனை மணிப்பா? 10:30 மணிக்கு நம்ம வந்து எடுத்துட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. அவங்க அந்த ஒரு கண்ணோட்டத்துல போனா என்ன ஆகுது? அது ஒண்ணுமே இல்லைங்க, அது என்ன நினைவு கூறுது, அதெல்லாம் நம்ம தேவையில்லைங்க அப்படின்னு ஆகுது. ஆனா இப்படி யோசித்து பாருங்க, நம்ம 2000 வருஷம் முன்னாடி கேல்விரிக்கு நம்ம போறோம். நம்ம ஐயரு தான் வந்துட்டு இப்போ கடவுள் வந்துட்டு எப்படி ஃபாதர் முன்னாடி நின்றாரோ இந்த பிரீஸ்ட் வந்துட்டு இப்போ அதே கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா வந்துட்டு அந்த காலத்துல ஜீசஸ் வந்துட்டு பிளட் இல்லாத ஒரு, ஏன்னா பிளட் எல்லாம் இங்க சிந்திட்டாரு விதத்துல, ஹெவன்ல வந்துட்டு விக்டரி கொடுக்குறாரு. இப்போ அதே இது இங்க நடக்குது. நீங்க பரிசுத்தமா இருக்க பாப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. நீங்க உங்க பாவ மன்னிப்பு பெறணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஆனா அது நடக்குதா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மையான ஒரு இதுவா இருக்கும். ஒரு கம்யூனியனோ இல்ல யூக்கரஸ்டா இருந்தா நம்ம இந்த டைம்ல இப்போ உட்காடுறோம், 2000 வருஷம் முன்னாடி நம்மளும் இப்ப இதே ஒரு சீட்ல உட்காடுறோம். அந்த டைம்ல நினைவு கூறும் போது நம்ம அதை நினைவு கூறுறோம். அந்த 2000 வருஷத்துக்கு பிஃபோர் நம்ம போறோம். இப்ப நம்ம பாவ மன்னிப்பு பெற்று நம்ம அந்த ஏதோ பிரேயர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அது பல பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. இப்ப அந்த ஒரு சில பிரேயர்ல வந்து பாவ மன்னிப்பு ஜபம் இருக்கும், இல்ல பரமணத்தில் இருக்கிற பிதா ஜபத்தை இது பண்ணுவாங்க. அப்புறம் மனத்தாழ்மை ஜபத்தை, அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க சர்ச்சஸ்? அதான் அந்த சினாரியோக்கு போகணும், அந்த ஃபீல் வரணும். அந்த ஃபீலுக்காக தான் கொண்டு வந்து ஃபைனலா அந்த அப்பம் பிரிக்கிறதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து போறோம். ஆண்டவரோட சரீரமும் ரத்தமும் புசிக்கிறதுக்காக போறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மள அந்த ஒரு ஃபீல்டுக்கு அது கொண்டு போகுது. ஆனா ஃபீலிங்க்கு. ஆமா, ஆனா சர்ச்சஸ் இது சொல்லி கொடுக்குதா? சர்ச்சஸ் அதை சொல்லி கொடுக்கறது இல்ல. ஓகே, அப்போ வந்து ஜீசஸ் வந்துட்டு எல்லா வாரமும் சாக்ரிஃபைஸ் ஆகுறாரால ஒரு வாட்டி தான் சாக்ரிஃபைஸ் பண்றது. அதை நினைவு கூறுறோம். ரெப்ரசன்ட் இஸ் நாட் ரீசாக்ரிஃபைஸ்ட், ஹி ஹஸ் பீன் ரெப்ரசன்ட். நம்ம வந்து வார வாரம் நம்ம நினைவு கூறுறோம். ஏன்னா நீங்க வரும் அளவுக்கும் நீங்க நினைவு கூறுங்க. வரும் அளவு வரைக்கும் நான் என்னைக்கு வரணும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நினைவு கூறுங்க அப்படிதான் போட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாலும் ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்போ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா I praise you for remembering me in everything and for holding to the teachings just as I passed them on to you. அதாவது அந்த டைம்ல நான் சொல்லி கொடுத்த டீச்சிங்கை நீங்க ஹோல்ட் பண்ணி அதை
பாஸ் பண்றீங்க அடுத்த ஜெனரேஷன். அப்போ பால் இருக்கிற காலத்துல இதுதான் அவங்க நினைவு கூறியிருப்பாங்க மாதிரி ஒரு விஷயத்த. ஏன்னா அவங்கதான் ஏற்கனவே சாக்ரிஃபைஸ் எல்லாம் பார்த்தவங்க தானே, ஜீசஸோட அவங்க டிசைபிள்ஸ் பல பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா அது ஏன் இது பண்றாங்க? ஏதோ ஒரு டீச்சிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதுல போட்டுருக்கு பாருங்க, ரிமெம்பர் ஹோல்டிங் படிங்க, ஹோல்டிங் ஃபார் த டீச்சிங்ஸ், ஹோல்டிங் டு த டீச்சிங்ஸ் ஜஸ்ட் as I pass them on to you. பால் வந்துட்டு அந்த டீச்சிங் சொல்றாரு, அப்படியே அது போயிட்டே இருக்கணும், இது நம்ம நிறுத்தக்கூடாது. ரிப்ரசன்ட் அவர் கடவுள் ரீசாக்ரிஃபைஸ் ஆகல, நாம கால்வரிக்கு போய் அந்த ஒரு கண்ணோட்டத்துல இருக்கும். இப்போ ஃபைனலா நான் ஒரு ஃபைனல் பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ரத்தம் வந்துட்டு நமக்குள்ள ஒரு டிபேட் இருக்கு, அந்த அப்பம் வந்து ரத்தம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அது சும்மா சிம்பிள் தான். நான் என்ன சொல்றேன், அப்பங்கிறது ஒரு ரத்தம், அப்பங்கிறது உடம்பு தான், வைனுங்கிறது ரத்தமா தான் மாறுது. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7th century 7ஆம் நூற்றாண்டுல ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இது ஒரு மிராக்கிள். இந்த மிராக்கிள் பாத்தீங்கன்னா மிராக்கிள் ஆஃப் லான்சியானோ. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல இப்ப பாக்குறீங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா இது 8th century நடந்தது. இது ஒரு மிராக்கிள். என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாங்க் வந்துட்டு கேலி பண்ணுவாரு, இது என்னப்பா இந்த பிரெட் எப்படிப்பா, இந்த புத்திஸ்ட் கம்யூனிட்டி, ஆமா இந்த பிரெட் எப்படிப்பா மாறுது, இந்த வைன் எப்படிப்பா நீ ரத்தமா மாத்துற. அப்ப அந்த ஃபாதர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி துக்கமாயிட்டாரு, என்னங்க வெளியாலாம் நம்மள கலாய்க்கிறாங்க. அடுத்த நாள் அந்த யூக்ரிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல நீங்க இன்சிடென்ட்ல இப்போ நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் எடுக்காததுனால. ஓகே, இந்த சென்டென்ஸ் நான் படிக்கிறேன். டூரிங் த மாஸ் when he said the words of the consecrations, அதான் இது என்னோட சரீரம் ரத்தமாக அந்த நினைவு கூற அந்த விஷயம் சொல்லியோன்னு, the priest saw that the bread changed into living flesh, okay, and the wine changed into blood which conjugated into 5 globules of different shapes and size. வித்தியாசமான ஷேப் இருக்கும். சயின்டிஸ்ட் வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா உண்மையான ஒரு இதயம் அங்க வந்திருக்கு, அந்த பிரெட் வந்து இதயமா மாறி இருக்கு. ப்ரூஃப், ஒரு உண்மையான ஒரு சயின்டிஸ்ட் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, அது ரெக்கார்டா எழுதி வச்சிருக்காங்க. அந்த இது வந்து உண்மையிலே ரத்தமா மாறி இருக்கு. அது என்ன மாதிரி ரத்தம்னு அவங்களால அந்த டைம்ல, ஏன்னா அவ்வளவு டிவைஸ் இல்லை, ஆனா ஒரு இதயம் வந்து வந்திருக்கு அப்படின்னு அந்த டைம்ல சயின்டிஸ்ட் எழுதிருக்காங்க. ஆனா இந்த காலத்து ஆய்வாளர்கள் அதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்து ஆய்வாளர்கள் பத்தி உங்களுக்கே தெரியும், இயேசுவே இன்னும் வரல, இயேசுங்கிறவரே ஒருத்தர் பிறக்கலன்னு சொல்ற ஆய்வாளர்கள் அவங்க. ஆனா 8th century இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு, பாத்துக்கோங்க. மிராக்கிள் ஆஃப் லான்சியானோ, நீங்க வேணா நெட்ல வேணா போட்டு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெட் வந்து உண்மையிலே ஒரு ஹார்ட் இதயமாக ஒரு உடம்பாக மாறிச்சு, அந்த வைன் வந்து ரத்தமாவே மாறிச்சு. ஏதோ எந்த பாசிட்டிவ்னு தெரியல, ஆனா ரத்தமா மாறிச்சு, இது ரத்தம் தான் அது அப்படின்னு மிராக்கிள் நம்பி அந்த பசிலியன் மாங்க் வந்து அந்த டைம்ல ஹிஸ்டோரிக்கலா பல பேர் மாறி இருக்கிறாங்க. சோ இது ஒரு நான் சொல்லணும்னு நான் மறந்துட்டேன், இந்த விஷயத்த சொல்லணும். இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா பழைய காலத்து தீர்க்க தரிசனத்துல ஒண்ணு போட்டிருக்கு இந்த ஃபிளஷ் அண்ட் பிளட்டை பத்தி. இப்போ அதை நான் எடுக்க போறேன். மலாக்கி 1:11, my name will be great among the nations from the rising to the settle of the sun. In every place incense என்னன்னு தெரியும், சாக்ரிஃபைஸ்க்கான அந்த புகை, and pure offerings னா உங்களுக்கு தெரியுது, will be brought to my name because my name will be great among the nations. ஓகேவா? But you profaned, யார் அது? Jewish people, by saying of the Lord's table it is defined and its flood. அதாவது ஃபியூச்சர்ல புறஜாதி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சாக்ரிஃபைஸ்னா என்னது? பலி. புறஜாதி அனிமல் சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சாக்ரிஃபைஸ் பண்றது என்ன ஆகும்? லார்ட்ஸ் நேம் என்ன ஆகுது? மகிமைப்படுது. அப்போ நம்ம வந்துட்டு இப்ப நம்ம இதுல போறோம் கம்யூனியன், சாக்ரிஃபைஸ் நம்ம சொல்றோமா இல்ல என்னன்னு சொல்றோம்? அது கம்யூனியன் தான் சொல்றோம். ஆனா அது நம்ம ப்ராட்டஸ்டன்ஸ் வந்துட்டு இல்ல, கம்யூனியன்னா என்னது? சிம்பாலிக்னு தானே சொல்றாங்க. ஆனா இது மல்கியா ப்ராபர்சில பாருங்க, எவ்ரி பிளேஸ் இன்சென்ஸ் அண்ட் பியூர் ஆஃபரிங்ஸ். நினைவு கூர்றோம்ல, இந்த டைமுக்கு போறோம் 2000 வருஷம் முன்னாடி. அப்ப அந்த சரீரம் வந்துட்டு என்னவா மாறுது? அப்பங்கிறது எதுவா மாறுது? அப்பங்கிறது சரீரமா மாறுது அப்படின்னு தான் மல்கியா ப்ராபர்சி சொல்லுது. 1:11 நீங்க வேணா பாருங்க, நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டோம். சோ ஃபைனல் கன்க்ளூஷன், கிறிஸ்துவர்கள் மனித மாம்சம் உண்பவர்களா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இல்லைன்னு தான் சொல்றேன். மனித மாம்சம் உண்பவர்கள் கிடையாது, ஆனா அதனோட சிம்பாலிக். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா
அந்த டைம்ல அது மாறுது. ஏன்னா அந்த டைம்ல மாறலன்னா நம்ம எதுக்கு பயப்படணும்? கம்யூனியன்ங்கிறதே ஒரு தேவை இல்லையே. அது அப்போ சும்மா ஒரு பேருக்கு ஒரு அப்போ சடங்கா மாறுதுல அது. இப்போ நமக்கும் மற்ற மதத்துக்கும் அப்போ வித்தியாசம் மாதிரி வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. அவங்களும் நிறைய சடங்குகள் பண்றாங்க. அப்போ சடங்கா அது மாறுதா, இல்ல அது உண்மையிலேயே நம்மள இன்னும் ஆவிக்குரிய இதுல நம்மள இன்னும் அதிகப்படுத்துதா? இல்ல, ஆவிக்குரிய விதத்துல இன்னும் அதிகப்படுத்தும் கம்யூனியனுங்கிறது. ஓகே. ஆனா கிறிஸ்துவர்கள் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மனித மாமிசத்தை சாப்பிடாதவர்கள். அது மாறினாலும் அது ஸ்பிரிச்சுவலா தான் மாறுது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த டைம்ல தான் மாறுது. ஆனா அந்த பிரெட்டுங்கிறது பிரெட்டா தானே இருக்கு, ஆமா, அந்த ஒயினுங்கிறது ஒயினா தானே இருக்கு. ஆனா அந்த டைம்ல அது ஸ்பிரிச்சுவலா தான் மாறுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கிறிஸ்தவர்கள் மனித மாம்சம் சாப்பிடுறவங்களா? கண்டிப்பாக அவங்க மனித மாம்சம் சாப்பிடல. ஏன்னா மனித மாம்சம்னா என்னது? விரல் வெட்டி, இல்ல அது கண்ணு மூக்கு அதெல்லாம் வெட்டி சாப்பிட்றவங்க தான் மனித மாம்சம் சாப்பிட்றவர்கள். நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்றோம்? அந்த டைம்ல அது ஸ்பிரிச்சுவலா தான் மாறுது. ஆனா அந்த பிரெட்டா தான் இருக்கு, ஒயினா தான் இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. ஆனா ஆவியோட ஆங்கிள் அது மாறுதா இல்லையா? என்னோட கருத்து இது. ஆவியோட ஆங்கிள் அது மாறுது. அந்த ஃபிளஷ் வந்துட்டு, அந்த பிரெட் வந்துட்டு ஃபிளஷ்ஷாக தான் மாறுது. அந்த ஒயினுங்கிறது ரத்தமாக தான், ஆவியோட ரத்தமா மாறுது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட ஃபைனல் தாட்ஸ்? என்னோட ஃபைனல் தாட்ஸ் வந்துட்டு அதான், ஆவிக்குரிய ரீதியில வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அப்படி வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது மாறினாலும் வந்து தப்பு இல்ல, மாறாம இருந்தாலும் அது தப்பு இல்ல. ஸோ வந்து மொத்தத்துல வந்து நம்ம ஃபெய்த்தை விட்டு விலகி போறோமா இல்லையா, அதுதான் இப்போ அதுதான் முக்கியம். ஓகே. அப்போ வந்து மனித மாமிசம் வந்து சாப்பிடறதா இருந்து நீ நினைச்சு ஃபெய்த்ல வந்து இன்க்ரீஸ் ஆனா பிரச்சனை இல்லை. சரி, இப்ப நான் அந்த மாமிசத்தை மாமிசமா உண்றதுனால என்னோட ஃபெய்த் டிக்ரீஸ் ஆனா அங்கதான் நம்ம கேள்விக்குரிய வைக்கிறோம். கரெக்ட் தான். ஓகே, ஃபைனலா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது என்னோட பர்சனல் கேள்வி. ஓகே. ஆனா வந்துட்டு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்துட்டு டிசைபிள்ஸோட சேர்ந்து என்னோட சரீரம்னு சொல்லிட்டு அவர் அந்த பிளட் அந்த அப்பத்தை சாப்பிட்றாரு, என்னோட ரத்தம்னு அவர் அந்த வைனை குடிச்சிட்டு சொல்றாரு இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன். அப்போ அவர் பாவம் பண்ணவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மக்களுக்கு. அதாவது அப்பங்கிறது நம்ம நினைவு கூறி நம்ம பாவி உங்களோட சரீரத்தை சாப்பிட்டாதான் நம்ம சொல்றோம், இல்ல ஓகே இது வந்து ஸ்பிரிச்சுவலா மாறுது அப்படின்னு உங்களோட இது. இப்போ ஆண்டவரே அது சாப்பிடுறாரு, அப்போ ஏன் ஆண்டவர் அது பண்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கு. அப்போ அவர் பாவியா? மொத்த ஆண்டவர் வந்து பாவி இல்ல, அவர் தன்னைத்தானே தாழ்த்துறாரு. கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய கடவுள், நானே சாப்பிடுறேன், மனுஷன் ஏன் நீ சாப்பிடக்கூடாது? ஓகே, உங்களோட கருத்து. நான் வந்து இதுல என்ன நினைக்கிறேன்னா, வாட்டர் பேப்டிசம் ஆண்டவருக்கு தேவையா? அவர் கடவுள்னு ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ஓகே, ஒன்ஸ் அவர் வாட்டர்ல இருந்து எளிமையோட என்ன ஆச்சு? பிதா வந்துட்டு மத்தவங்களுக்கு டெஸ்டிமனியா கொடுக்குறாரு. ஆமா, அதுல இருந்து ஆண்டவரே கட்டளை இடுறாரு, யார் யாரெல்லாம் நீ போய் பல இடத்துல போய் என்ன பண்ணு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம். அப்போ அவர் ஒரு பொருளை வந்துட்டு அது தொட்டு அது வந்துட்டாருன்னா என்ன சொல்றாரு? ஸ்பிரிச்சுவலா இனிமேட்டா அந்த வாட்டர் வந்துட்டு என்ன ஆகுது? ஒன்னு கிளென்ஸ் பண்ணும், இல்ல வாட்டர் பேப்டிசம் பத்தி சொல்றேன். வாட்டர் பேப்டிசத்துல இப்ப அவர் உள்ள போயிட்டு எளிமையோன்னா என்ன ஆகுது? மறுரூபப்படுற. அது ஜீசஸ் ஆரம்பிச்சோன்னே இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தண்ணி தானப்பா. ஆனா ஜீசஸ் வந்துட்டு அவர் பண்ணியோடனே அவள் தான் இனி எல்லாரும் யாரெல்லாம் இது பண்றாங்களோ என்ன ஆகுறாங்க? ஸ்பிரிச்சுவலா அவங்க மாறுறாங்களா இல்லையா? ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்துல. அப்ப ஜீசஸ் ஒரு விஷயத்த வந்துட்டு ஜீசஸ் ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அவர் அது தொடக்கி விட்டார்னா, ஒரு துவக்கத்தை அவர் ஆரம்பித்து விட்டால் இப்ப அந்த தண்ணி வந்துட்டு எப்படி அது வந்து யாரெல்லாம் அந்த பேப்டிசம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ரீஜெனரேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட் அது சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது? அவர் வந்துட்டு இனி அப்ரூவல் கொடுக்குறாரு, யாரெல்லாம் இதை புசிக்கிறாயோ என்னோட ஆத்மா உங்க உடம்புக்குள்ள. அதுதான் அதனோட அர்த்தம். ஓகே பிரதர், என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது? இன்னைக்கு நல்லா இருந்தது. இதை கேட்டு மக்கள் வந்து பக்தியில அதிகப்படுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். இதே போல ஒரு நல்ல ஒரு டாபிக்ல நம்ம அடுத்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஓகே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமம் இது மூலமாக மகிழ்ச்சியோட. ஆமென்.